எல்லோருக்கும் வணக்கம். ஆஃப்டர் கண்டினியூஸாக ஒரு 3 days ஃபாலுக்கு அப்புறம் இன்னைக்கு மார்க்கெட் ரீபவுண்ட் ஆயிருக்கு. இந்த ரீபவுண்டுமே ஒரு டெம்பரவரியான பவுன்ஸ் பேக் தான். மார்க்கெட் ரிவர்சல் இன்னும் ஆகலை. பிகாஸ் இந்த ட்ரெண்டு கவனிச்சிங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 மந்த்துடைய ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதனுடைய நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 24,550 24,320. ஓகே, ஸோ அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் இன்கேஸ் மேலே ரைஸ் ஆச்சுனாக்கா இந்த ப்ரீவியஸாக இருக்கு பாருங்க, இதுவே நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதாவது 24,950 25,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இன்னைக்கு மார்க்கெட் ரைஸ் ஆனதில் முக்கியமாக ரிலையன்ஸ் ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் சப்போர்ட் எடுத்து ரீபவுண்ட் ஆயிருக்கு. பிர்லா சாஃப்ட் இந்த கம்பெனி இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரே நாளில் ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் இது எல்லாமே ஹெவி வெயிட்ஸில், எக்ஸப்ட் பிர்லா சாஃப்டை தவிர ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இது எல்லாமே ஹெவி வெயிட்ன்றதுனால மார்க்கெட் அப்லிஃப்ட் ஆயிருக்கு. முக்கியமாக எல்லா செக்டார்லையுமே இந்த பாசிட்டிவ் ரிவர்சல் நடந்திருக்கு. இந்தியா யூஎஸ் ட்ரேடு டீல் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறதுனால இந்த பாசிட்டிவ் நியூஸஸ் வந்திருக்கு. முக்கியமாக இன்னைக்கு லாஸ் ஆன செக்டார், லாஸ் ஆன ஸ்டாக்ஸ் எப்படின்னாக்கா ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸ்டில் நவ். இதுக்கு அடுத்து ஜென் டெக்னாலஜி, ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ், எஸ்பிஐ ஃபினான்ஸ், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், சுந்தரம் ஃபினான்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபைன். டெக்னிக்கலாக நிஃப்டி நம்ம பார்க்கும்போது இந்த ஹவலியில் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸாக ஹவர்லியில் நமக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இல்லையா, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் தான் பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபர்தராக கீழே ஃபால் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனுடைய இந்த சப்போர்ட் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அதே நேரம் இந்த சைட்வேஸில் ட்ரேட் ஆகுது பாருங்க, கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகி நிற்குதா, 24,821 க்ளோஸ் ஆகி நிற்குது. ஸோ நாளைக்கு கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா அகெயின் மார்க்கெட் ஃபால் ஆகலாம். ஸோ அப்சைடில் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,950க்கு மேலே போகும்போது தான் இந்த மார்க்கெட்டு அப்சைடு பிரேக் அவுட் ஆகுது ஆர் ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் மார்க்கெட் ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டில் கீழே ஃபால் ஆகுதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ இது இன்னும் கொஞ்சம் கூட கிளியராக பாருங்கள். இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டு கரெக்டாக க்ளோசிங் எந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கா. அப்போ இதுக்கு அடுத்து இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக அப்சைடு போகும். மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி திரும்பவும் கீழே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமியை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அந்த மெத்தட்ஸ் லைவ் மார்க்கெட்டில் வரும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். இன்னைக்கு நாங்கள் 2 அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த ரெண்டுமே செல் சைடு தான். மார்னிங் ஒரு 10 o'clock 10:10க்கு போஸ்ட் பண்ணும்போது இதை கவனிச்சு பாருங்க. மெம்பர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஜிஏ மெத்தடில் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கு டேவுடைய ஹையை கட் பண்ணால் மட்டுமே மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருக்கும். இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு ஸ்டில் நவ் செல்லிங் ப்ரெஷர் தான். கரெக்டாக 10 மணி 10 நிமிஷத்துக்கு நான் போஸ்ட் பண்ணது அப்போ 24,709 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஜிஏ மெத்தட்ல இருந்து ஃபால் ஆயிருக்கு பாருங்க. அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஃபால் ஆயிருக்கா, கிட்டத்தட்ட 24,608 வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபால் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் ரைஸ் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து 2வது அனாலிசிஸ் நான் போஸ்ட் பண்ணது கரெக்டாக 2 மணிக்கு நான் போஸ்ட் பண்ணேன். ஸோ 2 மணிக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருந்தது. ரிவர்சல் ஆகிட்டு 24,810 ரெசிஸ்டன்ஸ் அங்கிருந்து போஸ்ட் பண்ணேன். நான் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 39 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஃபால் ஆயிருந்தது. ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் என்ன ஸ்ட்ராட்டஜியில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இது பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது.
நம்ம டீச் பண்ண மெத்தட்ஸ் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்கலாம். H4ல வச்சு பாருங்க, பேங்க் நிஃப்டி வந்து சப்போர்ட் லெவலில் தான் ட்ரேட் ஆகுது. சரி, நம்ம H4ல வந்து பார்க்கும்போது கிளியரா கிட்டத்தட்ட ஒரு 4th டைம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே மாதிரி அப்சைடில் போட்டு பாருங்க, இந்த ஒரு சேனல் பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, ட்ரெண்டு சேனல் இது எல்லாமே ஒரு பேசிக்ஸ் தான். பட் இதை விட அட்வான்ஸ் லெவல் வந்து வேவ் லெவல்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வேவ்ஸ் ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், இம்பல்ஸ் வேவ் வந்து கண்டுபிடிப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ரிவர்சல் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆகுது. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி இன்கேஸ் ரைஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது பேங்க்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி இது ரெண்டுமே வந்து ஹெவி வெயிட்டு. இது ரெண்டுமே அப்லிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆகும். இதே மாதிரி சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த இடத்துல லைக் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆயிருக்கு. சரி, ஒரு டபுள் பாட்டம் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆயிருக்கு. பட் இதுவுமே உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த இடத்துல ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகும். அப்படி பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸுங்கிறது 81,650 660ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, சப்போர்ட்டுங்கிறது 80,270 தான் சப்போர்ட். இந்த இன்னைக்கு வந்த லோவையும் பிரேக் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் நிஃப்டியும் இன்னையோடைய லோவை பிரேக் பண்ணது கூட சான்ஸ் இருக்கு. ஓகே, 5. ஸோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். மார்க்கெட் வந்து பொசிஷனல் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. நிஃப்டியும் சென்செக்ஸும் இன்னைக்கு ரைஸ் ஆனது ஒரு டெம்பரவரியான ரைஸாக தான் இருக்கும். பட் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டியில் ரிவர்சல் ஆகும்போது பேங்க் நிஃப்டியில் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்து க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக அப்சைட் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த சைடுவேஸ் மார்க்கெட் சேனல் வந்து இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன்னைக்கு க்ளோஸ் மட்டும் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இந்த ப்ரீவியஸ், அதாவது 5840க்கு மேலே க்ளோஸ் நடந்தது அப்படின்னாலே க்ரூட் ஆயில் ஸ்ட்ராங்காக அப்சைட் ரைஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு மேலே இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டு கரெக்டாக இந்த சேனல் ஃபார்ம் ஆகி இந்த சேனலுடைய அப்சைடு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக டுவோர்ட்ஸ் அப்சைடு போகிறது ஃபர்தராக இந்த ரெசிஸ்டன்ஸ், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் 5970 வரைக்கும் அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் 4th இருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்னா இந்த 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஆகஸ்ட் 10th வந்து இருக்கும்.